ஹாய்! மண்டேனாலே கடுப்பா தான் ஆரம்பிக்கும். அதுலயும் நீங்க ஒரு லாங் வெக்கேஷன முடிச்சுட்டு வந்து லாகின் பண்ணோம் அப்டின்னா, எவ்ளோ கடுப்பா இருக்கும். அதுக்கேத்த மாரி இந்த மாவும் நம்மள சதி பண்ணி விட்டுருச்சு. புளிக்கவே இல்ல. வச்சது வச்சபடி அப்படியே இருந்துச்சு. சரி லாஸ்ட் மினிட்ல மெனுவெல்லாம் எதுவும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி குயிக்கா வந்துட்டு அதே மாவ வச்சு தக்காளி தோசை ரெடி பண்ணிக்கலான்னு, ஒரு தக்காளி, கொஞ்சமா சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சு ஊத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி, தக்காளி தோசை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்கும், லஞ்ச் ரைஸ்க்கும் சேர்த்து செட் ஆகிற மாரி கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்க ஊர் சைட்லலாம் இந்த மாரி கொத்தமல்லி சட்னி, பீட்ரூட் சட்னி எல்லாமே மோஸ்ட்லி ரைஸுக்கு தான் வைப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா இட்லி, தோசைக்குன்னு தனியாலாம் செய்ய மாட்டாங்க. கூடவே கொஞ்சமா வெண்டைக்கா பொரியல், நேத்து வெண்டைக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடச்சது. அதனால வெண்டைக்கா பொரியலும், கொஞ்சமா வந்துட்டு சொரக்கா பொரியலும் பண்ணியாச்சு. குக்கிங்லாம் முடிஞ்சதும் நேத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணியாச்சு. நியூ இயர்லேருந்தே வந்துட்டு கோல்டு, ஃபீவராவே இருந்துச்சு. அதனால தான் கன்டினியூஸா வீடியோ போடல. இனி ரெகுலரா வீடியோஸ் வரும்.